கழுத உனக்கு எதுக்கு படிப்புன்னு சொன்ன காலத்தை மாற்றி இன்றைக்கு உங்களை சேர் போட்டு உட்கார வச்சுட்டு எங்க ஆண்கள் எல்லாம் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் யார்? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர். 206 பூக்காக கொண்டு வந்திருக்கோம். அதை 20 போட்டு எல்லாம் வச்சாச்சு. ஒரு பஸ் ஸ்டாப் எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாப் எடுத்தோம்னா அவங்க மகன் எல்லாம் வந்து பேட்டி போடுறாங்க. ஓடைய நாங்கள் 4 வருஷம் அகலப்படுத்த தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து அதாவது இதே மாநகராட்சி ரூம்ல இருந்ததுல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ரூமுக்குள்ள ரூம். அது எதுக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு. அதாவது நம்ம மாநகராட்சியில் இது வரைக்கும் வந்து எங்கள் தந்தையார் காலத்தில் அந்த நகராட்சி அரசில் 180 பேருக்கு வேலை போட்டிருக்கு. இப்போ நம்ம அமைச்சர் நேரன் தலைமையில் நிறைய பேருக்கு வேலை போட்டிருக்கு. இந்த 180 வேலை போட்டிருக்கு. உங்கள் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் வரும். அதை இப்போ அவர் போட்டு அனுப்புனார். இங்கே நம்ம மாநகராட்சி மட்டும் ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. நம்ம மாநகராட்சியில் அனுமதி கொடுக்கணும். இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் வச்சு கமிட்டி வச்சு போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் பேர் வாங்கிட்டேன். உங்கள் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அந்த 10 லட்சம் நாய் போடாத பாரு. அவனும் செருப்பு தேஞ்சிட்டு உள்ளே இருக்கான்னு ரெக்கார்டிகள் எழுதி கொடுத்துருக்கான். செருப்பு தேஞ்சு காலம் தேஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ராஜாமணின்னு ஒரு ஆணையாளர் இருந்தார். அவர் தான் திருப்பி வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 1 ஏக்கர் இடத்த நான் மீட்பேன். இன்னும் ஒரு 3 மாசத்துல உங்க பதவி போயிடும். உனக்கு இப்பவும் சொல்றேன், உன்னையால ஒரு காலடி மண்ணு கூட பக்கத்துல உள்ள மண்ணு மீட்க முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, அந்த இடத்துக்காரன்ட்ட உனக்கு ரேட்டு கேட்க தரல. உடனே ஒரு பஸ் ஸ்டாப்பை போட்டுக்கிற. எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆளு. அவர் பேரை இதுக்கு தவறா பயன்படுத்துறேன். உடனடியாக ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு. உனக்கு பதில் வந்து நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, நீ திருப்பி மெசேஜ் போட்டே இருந்தேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். கழக தோழர்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு தான். அதுதான் உனக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் மார்ஷல் வச்சு பதில் கொடுத்தேன். அதே மாதிரி இங்க வந்து தளபதி எப்படி மகளிரை வச்சு வீடு வீடா பிரச்சாரத்துக்கு போக சொல்றாரோ, எல்லாரும் பிரச்சாரம் பீரங்க தான். எல்லாத்துக்கும் எல்லா விவரம் தெரியும். நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆள் பதில் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க. பல்வேறு கட்டங்களாக எப்படி போய்கிட்டே போகலாம். அடுத்தது தூய்மை பணியாளர் பிரச்சனை. நேற்று இந்த இடத்துல ஒரு போராட்டம் பார்த்தேன். போராட்டம் பண்ண எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. வந்தோடனே யார் என்ன பேசுனே தகுதி கிடையாது. சும்மா ஒரு கட்சி கொடியை வச்சுட்டா கொள்கை அடிப்படை தெரியாது. தமிழ்நாடு எப்படி இருந்தது, தூத்துக்குடி எப்படி இருந்தது, தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. தவறான கருத்தை சொல்றேன். எல்லாம் நிறுத்தி கொள்ளலாம். இல்ல கடந்த 30 ஆண்டு 40 ஆண்டுக்குள்ளே அதிரடி அரசியல் ஆரம்பிக்கப்படும். யாருக்கும் சரச்சல் கிடையாது. தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னு திருப்பி அமைதியா போயிட்டு இருக்காங்க கிடையாது. மக்கள் கொடுத்த பணி, அதாவது ஒரு பொறுப்பை வந்து பதவியா நினைக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் 25 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த செக்ஷன் நோக்கி போறோட யாராலையும் முன்னும் செய்ய முடியாது. எப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதே தான். அது பக்கலோட அகலமானாலும் சரி, வெள்ளம் எப்படி போகணும் ஊர்ல உள்ளவெல்லாம் தெரிஞ்சிடும். நெஞ்சில கையை பிடிச்சி இருந்தாலும் தெரியும். சும்மா நான் மட்டும் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு கிடந்தானுங்க. அது அதிமுக இருந்து எல்லாவும் எடுத்துக்கிட்டானு. அப்படிதான் கட்டத்தில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் பதிலடி கொடுப்போம். அதை நம்ம பதிலடி படி கொடுக்கணும். நீங்க போய் அங்கே போய் அடிக்கடி சண்டை போட வேண்டாம். நிக்கிற இடத்துல 10 பொம்பளையால ஆம்பளையால போய் இந்த இப்போ நடக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நம்ம மீட்டிங் போச்சுல இருக்குது. அந்த இடத்துல இந்த மீட்டிங் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. என்ன கேஸும் போட்டு போறோம் பார்த்துக்கலாம். அதான் அதுக்கு முடிவு. இங்க ஒன்று நடக்கு, அடுத்த இன்னொரு இடத்தையும் கேட்டு தான் வந்தேன். அதனால அது நீங்க தான் என்ன விரட்டணும். பொதுமக்கள் விரட்டினா தான் தனிப்பட்ட முறையில் பகையாகாது. இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்கு. வரிகளை அதாவது நம்ம தமிழக முதலமைச்சரோட உத்தரவு நம்ம நேற்று கூட மாதிரி போயிட்டு வந்தோம். தென் மண்டலம் மாநாடு. இப்படி பல்வேறு கட்டங்களாக போயிட்டு கொண்டு இருக்கும். வருங்காலத்தில் 200ங்கிற இலக்கு நம்ம மாவட்டத்தில் 6 இருக்கு. எல்லா தொகுதியும் நம்மளுக்கு வெற்றி பெறணும். வெற்றி பெற கழக வேட்பாளர் எல்லாம் நம்ம தளபதி அவர்கள், நம்ம கழக தலைவர் முதலமைச்சர் அவர் அறிவிப்பார். நம்மளோட பணி என்ன, ஒருவராருக்கு அதாவது அவர் சொன்ன மாதிரி 2,09,00,000 வாக்கு இருக்கு. தலைவர் சொல்றதே 2,50,00,000 வாக்கு. அது ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் ஒரு நபரும் ஒரு 50 ஓட்டு ஈஸியாக வாங்கிடலாம். பக்கத்து வீட்டு திரு நம்ம புள்ளி வாரமாக பிரித்து வச்சிருக்கோம். 280 பாகைன்னு இருந்த இடத்துல 360 பாகைன்னு ஆயிட்டு. எல்லாத்துக்கும் எஸ்ஆர் வந்தோன்னா எந்த இடத்துல போய் ஓட்டு போடணும்னு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்கள ஓட்டு லிஸ்ட்டு கொண்டு சேர்க்க வரணும். என்ன செஞ்சுருக்கேன் மக்களுக்கு தேவை அடிப்படாது. ரோடு லைட்டு அவங்களுக்கு தேவை எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க வரும் பிள்ளைங்க ஆரோக்கியம், அதாவது தவறான தீய எண்ணத்துக்கு போவாங்க. இளைஞர்கள் இருந்தால் தான் எல்லாமே எதையுமே செயல்படுத்த முடியும். நம்ம ஊரில் கடல் சூழ்ந்த தாள் நிறைய இருக்கு. நிறைய கடல் தொழில் சார்ந்து பார்க்காங்க. அதனை தொடர்ந்து உலக நாடு எல்லா இடமும் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அந்த காலத்திலேயே ரோடு நம்ம ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இல்லாமல் இருக்குச்சுலே. நம்ம ஊரில் உள்ள தமிழ்னு பார்த்தீங்கன்னா அது பாம்பேயா இருக்கட்டும், எங்கே பாம்பே, நான் இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன், உலக நாட்டிலே பயந்துருக்கேன். அதை வழியே கண்டுபிடிக்கல. இப்படி ஒரு நாடு இருக்கனாலே தெரியாது அந்த காலத்தில் ஆண்டவங்களுக்கு. அப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே அறிவாளியாக பாசக்காரங்க தூத்துக்குடி மாறனை பற்றி போடுவோம். அன்பாக இருந்தால் அன்பு, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அடாவடி பண்ணால் அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ண தெரிஞ்சு அதுக்கு தான் நம்மளோட ஸ்டெர்லைட் ஏற்று உள்ள கலவரம் தெரியும். நிறைய பேர் தேர்தல் வரணும் கண்டு வரணும். பதில் கொடுத்தாதான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். இந்த பணி நம்மளோட கழகம், அதான் மக்களுக்கு சேவை பண்ணி தொடங்கிட்டே இருக்கும். எந்த சலப்புறதுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி